ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். உங்கள் வீட்டில் இன்ஃப்ராரெட் ஸ்டவ் இருக்கா? அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நாம் டெய்லி யூஸ் பண்ணுற இந்த ஸ்டவ்வில் நமக்கே தெரியாமல் பண்ணுற சின்ன சின்ன தப்பு தான் உங்கள் அடுப்பை மொத்தமாக காலி பண்ணிடும். ஸ்டவ் டேமேஜ் ஆகலாம், கரண்ட் பில் அதிகமாகலாம், ஒஸ்ட் கேஸ் ஆக்சிடெண்ட் கூட ஆகலாம். ஆனால் கவலைப்படாதீங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்ஃப்ராரெட் ஸ்டவ்வில் நம்ம யூஸ் பண்ணுறப்ப ஒரு 25 மிஸ்டேக்ஸ் என்னென்னன்றதை நான் சிம்பிளாக சொல்ல போகிறேன். இதை கவனிச்சிங்கன்னா உங்கள் ஸ்டவ்வோட லைஃப் ரொம்ப அதிகமாகும், கரண்ட் பில் குறையும், முக்கியமாக உங்கள் ஃபேமிலி சேஃபாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிஸ்டேக் நம்பர் 1. இந்த இன்ஃப்ராரெட் ஸ்டவ்வோட பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் செராமிக் லுக் தான். ஆனால் அதனால தான் ஆபத்து இருக்குது. நம்ம ஊரில் பல பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, சமைச்சு முடித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே கையை வச்சு துடைக்க ஆரம்பிச்சிடுவாங்க, இல்லாட்டினா தொடக்கூட ட்ரை பண்ணுவாங்க. இப்போ இந்த இன்ஃப்ராரெட்டில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அங்கே நெருப்பே எரியலாட்டினாலும் அந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக ஹீட்டாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் தொட்டுட்டிங்கன்னா உங்கள் கையில் இருக்க தோலே உறிஞ்சு வந்துடும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுப்பில் இருக்கிற ஹச் அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மறையிற வரைக்கும் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ஸோ அது வரைக்கும் தொடவே தொடாதீங்க. மிஸ்டேக் நம்பர் 2. இந்த இன்ஃப்ராரெட் ஸ்டவ்வில் ரொம்ப முக்கியமான விஷயம், குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்துச்சுன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ கேஸ் அடுப்பில் பார்த்திங்கன்னா அந்த தீ எரியிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் பக்கத்தில் போக மாட்டாங்க. ஆனால் இந்த இன்ஃப்ராரெட்டில் தான் தீ எரியிறதே தெரியாது. ஆனால் எப்படி இருக்கும்னா அந்த அடுப்போட அது மட்டும் ரொம்ப சூடாக அனலாக இருக்கும். இப்போ குழந்தைங்க என்ன செய்வாங்கன்னா விளையாட்டுத்தனமாக கையை வச்சாலும் அது ரொம்ப பெரிய டேஞ்சர் அவங்களுக்கு. ஸோ இதை எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமைக்கிறப்ப நீங்கள் குழந்தைகளை தனியாக கிச்சனுக்குள்ளே விட்டுறாதீங்க. நீங்கள் ஏற்கனவே குழந்தைகிட்ட சொல்லி வைங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணாலும் அங்கே ஹச்னு இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் தெரியாமல் தொட்டிங்கன்னா உங்கள் கை சுட்டுரும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லி வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் உங்கள் அடுப்பில் சைல்டு லாக் இருந்துச்சுன்னா அதை கட்டாயம் ஆன் பண்ணிடுங்க. சமைச்சு முடித்ததுக்கப்புறம் மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ண மறந்துடாதீங்க. மிஸ்டேக் நம்பர் 3. நம்ம அவசரத்தில் பண்ணுற இன்னொரு சொதப்பல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் இல்லாட்டினா பால் கவர் இது எல்லாமே அடுப்பு பக்கத்துலேயே வச்சுருவோம். அந்த கிளாஸில் இருக்க ஹீட் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் அந்த பிளாஸ்டிக் மேலே பட்டு அது எப்படி ஆகும்னா மெல்ட் ஆயிரும். அதிலிருந்து வர அந்த டாக்ஸிக் இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்பவே ஆபத்தானது. அது மட்டும் இல்லாமல் அந்த பிளாஸ்டிக் கிளாஸில் ஒட்டிக்கிடுச்சுன்னா அவ்வளோதான், அதை எடுக்கிறதுக்குள்ளே அவ்வளோ கஷ்டம், உங்கள் அடுப்போட கிளாஸே வேஸ்ட் ஆயிரும். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் பதிலாக நீங்கள் உட்டன் அது ட்ரை பண்ணலாம். இல்லாட்டினா நீங்கள் ஸ்டீல் பொருள் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுவும் ரொம்ப சேஃபாக வச்சுக்கோங்க. அடுப்பு மேலெலாம் போய் வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. மிஸ்டேக் நம்பர் 4. இந்த தப்பு நிறையா பேர் வீட்டில் நடக்கும். என்னென்னா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் காய்கறி கட் பண்ணுறது இல்லைன்னா எண்ணெய் எடுக்கிறது, இந்த மாதிரி வெறும் பாத்திரத்தை மட்டும் நம்ம அடுப்பில் ஹை ஹீட்டில் வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாத்திரம் எப்படியா இருக்கும்னா வளைஞ்சிரும் ஒரு மாதிரியாக. இல்லைன்னா அந்த பாத்திரத்துலேருந்து அதிகப்படியாக ஹீட் வருதில்ல, அது வெளியவே போக முடியாமல் அது பழையபடிக்கு எங்கே வரும்னா அந்த கிளாஸ்க்கே போகும். அதனால் அந்த அடுப்பில் இருக்க கிளாஸ் என்னாகும்னா வெடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, எப்பயுமே பாத்திரத்தில் தண்ணி இல்லைன்னா எண்ணெய் ஊற்றி அப்புறம் அடுப்பை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. மிஸ்டேக் நம்பர் 5. சமையல் மேலே ஒரு கண்ணே இல்லாமல் இருக்கிறது ரொம்பவே ஆபத்தானது. இப்போ தான் அடுப்பை ஆன் பண்ணேன், அதுக்குள்ளே என்ன ஆக போகுது அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த இன்ஃப்ராரெட் ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா ஹீட் ரொம்ப வேகமாகவே ஏறும். சப்போஸ் ஃபுட்டு கருகி போயிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் அடுப்பு
ஓவர் ஹீட் ஆகி உள்ளே இருக்க சர்க்யூட் எல்லாமே கட் ஆயிடும். ஸோ இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, இப்போ வர மாடர்ன் அடுப்பில் எல்லாம் டைமர்னு ஒரு வசதி வந்து இருக்குது. ஸோ ஒரு 5 நிமிஷம் வெளியே போகிறீங்கன்னா 5 நிமிஷம் டைமர் செட் பண்ணிவிட்டு போங்க, அதுவே வந்து ஆஃப் ஆகிரும். மிஸ்டேக் நம்பர் 6, நம்ம ஊரில் வந்து ரொம்ப மெலிசான அலுமினிய பாத்திரம் இதெல்லாம் இருக்கும்ல. ஸோ இப்போ அந்த மாதிரி பாத்திரத்தை எல்லாமே வந்து இந்த இன்ஃப்ராரெட் ஸ்டவ்வில் யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, அதோட ஹீட் வந்து ஒரே இடத்துல தான் இருக்கும். இதனால் என்ன செய்யணும்னா, நம்ம வந்து சமைக்கிறப்ப அடியில் இருக்க திங்ஸ் மட்டும் வந்து பொருள் மட்டும் வந்து கருகிரும். ஆனால் மேலே பார்த்திங்கன்னா வேகவே வேகாது. ஸோ இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து இன்ஃப்ராரெட் ஸ்டவ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கனமான பாத்திரம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டு. இன்னொன்று பார்த்திங்கன்னா கேஸ்ட் அயனு இல்லாட்டினா ரொம்ப வெயிட்டான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது எல்லாமே யூஸ் பண்ணுங்கள். ஹீட்டு வந்து ஒன்று போல் பரவும். ஸோ சமையலும் வந்து சூப்பராக வரும். மிஸ்டேக் நம்பர் 7, நிறையா பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அடுப்பை வந்து ஃபுல் ஹீட்டில் வச்சு சமைச்சாதான் சமையல் சீக்கிரமாக முடியும்னு. அது வந்து ரொம்ப பெரிய கட்டுக்கதை தான். இன்ஃப்ராரெட் அடுப்பில் பார்த்திங்கன்னா எப்போயுமே ஹை ஃப்ளேமில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா சாப்பாடோட வெளி சைடு பார்த்திங்கன்னா கருகிரும். ஆனால் உள் சைடு வந்து வேகமாக அப்படியே ராவாக இருக்கும். ஸோ இதை எப்படி வந்து நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, மீடியம் ஹீட்டில் வந்து சமைங்க. சாப்பாடும் ருசியாக இருக்கும், அதே சமயம் உங்கள் கரண்ட்டு பில்லும் வந்து ரொம்ப மிச்சமாகும். மிஸ்டேக் நம்பர் 8, நம்ம சமைக்கிறப்ப எண்ணெயெல்லாம் வந்து அந்த அடுப்பில் வந்து சிந்தும்ல. ஸோ அதை அப்படியே விட்டுட்டு நம்ம வந்து க்ளீனே பண்ணாமல் அதுக்கு மேலே நம்ம வந்து அப்படி சமைச்சோம் அப்படின்னா அந்த எண்ணெய் வந்து கிளாஸோடு ஒட்டி ஒரு மாதிரி வந்து க்ரீஸாக வந்து பிடிச்சிருக்கும். ஸோ அப்போ அதிலேருந்து வர புகை வந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்து கொடுக்கும். அது மாதிரி அதை க்ளீன் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை எப்படி வராமல் தடுக்கிறது அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ சமைக்கிறீங்க, சமைச்சு முடித்த உடனே உங்கள் அடுப்பு வந்து ஆறிடுதில்ல, ஆறினோடனே ஒரு சாஃப்ட்டு துணியை வச்சு அந்த எண்ணெய் கரையை வந்து டக்குன்னு தொடச்சிடுங்க. ஸோ அடுப்பு புதுசு மாதிரியே இருக்கும். டெய்லி இப்படியே தொடச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் அடுப்பை பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் இப்போ தான் வாங்கின மாதிரி அவ்வளோ புதுசாக இருக்கும். மிஸ்டேக் நம்பர் 9, உங்கள் பணத்தை ரொம்ப ரொம்ப மிச்சம் பண்ணுற டிப்ஸு தான். இன்ஃப்ராரெட் அடுப்பில் வந்து நீங்கள் வந்து ரவுண்ட் காயில் சைஸை வந்து பார்த்துருப்பீங்கள்ல, அதை விட சின்ன பாத்திரம் வச்சிங்கன்னா சைடில் இருக்கிற ஹீட்டெல்லாம் வீணாகி காற்றுல தான் போகும். பணம் கொடுத்து வாங்குகிற கரண்ட்டை எப்படி வேஸ்ட் பண்ணலாமா? ஸோ இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அடுப்பில் வந்து அந்த காயில் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து பாத்திரத்தை வந்து வைங்க. அதோட வந்து கரெக்டாக மேட்ச் ஆகணும். இப்போ நீங்கள் சின்னது இருந்துச்சுன்னா சின்ன பாத்திரம் வைங்க, பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நல்ல பெரிய பாத்திரமாக வந்து வைங்க. அதை விட்டுட்டு வெளியும் போகக்கூடாது, அதை விட சின்னதாகவும் வைக்கக்கூடாது. மிஸ்டேக் நம்பர் 10, நம்ம வீட்டில் வந்து பழைய பாத்திரம்லாம் இருக்கும்ல, அதாவது வந்து சரியாக நிற்காத பாத்திரம் அடியில், அந்த மாதிரி பாத்திரத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த இன்ஃப்ராரெட் ஸ்டவ்வில் வந்து வைக்காதீங்க. ஏன்னா இப்போ வந்து அந்த பாத்திரத்தை வச்சிங்கன்னா அது அடியில் ஒரு குழி விழுந்து அதால் நிற்கக்கூட முடியாமல் இருக்கும்ல. ஸோ அதில் வந்து ஹீட்டும் சரியாக ஏறாது. அது மட்டும் இல்லாமல் அந்த பாத்திரம் வந்து சரியாக உட்காராமல் ஆடிக்கிட்டே இருக்கிறனால குழம்போ இல்லாட்டினா எண்ணெயோ உங்கள் மேலே வந்து கொட்டுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே அதாவது வந்து ஃப்ளாட்டாக பேஸ் இருக்கும்ல, அந்த பாத்திரத்தை மட்டும் குக் பண்ண யூஸ் பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு. மிஸ்டேக் நம்பர் 11, என்னென்னா நம்ம சமைச்சு முடித்த உடனே அந்த இடம் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நினப்போம். ஆனால் கிளாஸ் கொதிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு சொட்டு தண்ணியோ இல்லாட்டின்னா ஒரு ஈரத்துணியோ அது மேலே பட்டுச்சுன்னா அந்த இன்ஃப்ராரெட் அந்த கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, தெர்மல் ஷாக் ஆகி கிளாஸ் அப்படியே சுக்கு நூறாக வெடிச்சிரும். ஸோ அதை எப்படி தடுக்கலான்னா, அடுப்பில் இருக்கிற அந்த ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைட்டெல்லாம் ஆஃப் ஆகணும். ஆஃப் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த ஹச்சுன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்கள்ல, ஸோ அதுவும் வந்து போகணும். அதுக்கப்புறமா அடுப்பு வந்து நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுங்கள். மிஸ்டேக் நம்பர் 12, நம்ம வந்து பாத்திரத்தில் இருக்கிற கரையை வந்து எடுக்கிற மாதிரி அந்த அடுப்பில் இருக்க கிளாஸையும் வந்து இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்குல்ல அதை வச்சு தேய்க்காதீங்க.
இதில் வர சின்ன சின்ன அந்த கீறல் இருக்குல்ல, அந்த ஸ்க்ராட்ச் இருக்குல்ல, ஸோ அது வழியாக வந்து எண்ணெய் வந்து உள்ளே போகும். அப்புறம் அந்த இடத்த வந்து உங்கள் வாழ்க்கையில் க்ளீன் பண்ணவே முடியாது. அது ரொம்ப வந்து ஒரு கரையாகவே அங்கேயே இருக்கும். ஸோ இதை எப்படி நீங்கள் தடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் இருக்குல்ல, ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டினா ஸ்பான்ச் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள். மிஸ்டேக் நம்பர் 13, பாலை பொங்க விட்டுட்டு அது காஞ்சி போனால் அப்புறம் கத்தியை வச்சு சுரண்டுறீங்களா? நீங்கள் சுரண்டுறது அடுப்போட கரையை கிடையாது. நீங்கள் பண்ணுற சின்ன தப்பு 3000லேருந்து 5000 வரைக்கும் லாஸ் ஆகும். ஸோ இது எப்படி தடுக்கிறது அப்படின்னா, கரை ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணுங்கள். ஸோ பேஸ்ட்டு மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. அப்புறம் தொடச்சிங்கன்னா தானாக போயிடும். மிஸ்டேக் நம்பர் 14, அடுப்பு பளபள இருக்கணும்னு ஆசிட் கலந்த க்ளீனர்ஸ் இல்லாட்டினா டாய்லெட் க்ளீனர்ஸு தெரியாமல் கூட ஊற்றிடாதீங்க அடுப்பு மேலே. ஏன்னா இது வந்து அந்த கிளாஸ் மேலே இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து அழிச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் அடுப்பை பார்த்திங்கன்னா ரொம்ப மங்கலாகி பழசு மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு எப்படி வந்து இதை நம்ம தடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து பாத்திரம் கழுவுற லிக்யூட் இருக்குல்ல, ஸோ அதை மட்டும் யூஸ் பண்ணி வெதுவெதுப்பான தண்ணி யூஸ் பண்ணி தொடச்சி எடுத்தாலே போதும், பளிச்சுன்னு இருக்கும். மிஸ்டேக் நம்பர் 15, கேஸ் அடுப்பை வந்து தேய்ச்சி கழுவுற மாதிரி இதையும் தண்ணி ஊற்றி கழுவலான்னு நினச்சிங்க அப்படின்னா அதை நீங்கள் பண்ணுற கடைசி தப்பாக கூட இருக்கலாம். இன்ஃப்ராரெட் அடுப்பை பார்த்திங்கன்னா அது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். கிளாஸை சுற்றி சின்ன சின்ன கேப் இருக்கும். ஸோ அது வழியாக தண்ணி உள்ளே போனால் உள்ளே இருக்கிற அந்த மதர் போர்டு ஷார்ட் சர்க்யூட் ஆகி மொத்த அடுப்பும் காலியாயிரும். அது மட்டும் இல்லாமல் சுவிட்சு போடுறப்பையும் அது வந்து உங்களுக்கு வந்து ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, தண்ணியை தொளிக்காதீங்க. ஒரு ஈர துணியை எடுத்து அதை நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக தொடங்க, அதுவே போதும். மிஸ்டேக் நம்பர் 16, இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயந்தான். ஆனால் அவசரத்தில் நம்ம பண்ணுற பெரிய தப்பு வந்து சமைக்கிறப்ப காய்கறியை வந்து கட் பண்ணுறோம். ஸோ அதே கையோடு என்ன செய்வோம்னா போய் அப்படியே ஈரமான கையோடு போய் நம்ம வந்து சுவிட்சை போடுறது, இல்லைன்னா ப்ளக் பாயிண்ட்டை வந்து தொடுறது. இது ரொம்ப பெரிய டேஞ்சர். இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் கிச்சனில் எப்பயுமே ஒரு காட்டன் துணி வச்சுக்கோங்க. கையை வந்து நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா போய் சுவிட்சை போடுங்க. நம்மளோட உயிர் தானே முக்கியம். ஸோ இந்த டிப்பை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். மிஸ்டேக் நம்பர் 17, இன்ஃப்ராரெட் அடுப்புன்றது வந்து சாதாரண மொபைல் சார்ஜர் கிடையாது. அதில் வந்து 2000 வாட்ஸ் வரைக்கும் கரண்ட் இழுக்கும். சாதாரண கடையில் இருக்கிற அந்த 100 ரூபாய் எக்ஸ்டென்ஷன் அந்த போர்டு இருக்குல்ல, ஸோ அதை வாங்கிட்டு வந்து இந்த இன்ஃப்ராரெட்டோட வயர் அதில் சொருகுனீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த வயர் வந்து உருகிரும். ஸோ இதனால் வந்து தீ விபத்து ஏற்படக்கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போயுமே வந்து ISI முத்திரை இருக்கிற, அப்புறம் வந்து 15A ஆம்பியர் பவர் இருக்கிற ரேட்டிங் இருக்கிற போர்டை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் பாதுகாப்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மிஸ்டேக் நம்பர் 18, ஒரே ஒரு சாக்கெட்டில் எல்லா ப்ளக்கையும் கொண்டு போய் போடாதீங்க. அடுப்பு, மிக்சி, ஃப்ரிட்ஜு எல்லாத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணினா என்னாகும்னா அந்த சுவிட்ச் போர்டு வந்து சீக்கிரமாகவே சூடாயிரும். ஸோ இதை எப்படி வந்து தடுக்கலாம் அப்படின்னா, ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக வந்து சாக்கெட் வச்சுக்கோங்க. அடுப்புக்குன்னு ஒன்று தனியாக வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா சமைக்கிறப்ப மிச்சத்தை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு எது ஹை பவரோ அதை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. மிஸ்டேக் நம்பர் 19, நம்ம ஊரில் திடீர்னு வோல்டேஜ் வந்து ஏறும் இறங்கும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து டைரெக்டாக நீங்கள் அடுப்பை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற மதர் போர்டு வந்து சட்டுன்னு அடி வாங்கிடும். அப்புறம் வந்து நீங்கள் வந்து 5000 கொடுத்து புது அடுப்பு தான் வாங்கணும். ஸோ இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 500 இல்லை 1000 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வோல்டேஜ் ஸ்டெபிளைசர் வந்து வாங்கி போடுங்க. உங்கள் 5000 அடுப்பை இதை காலம் பூரா காப்பாற்றும். மிஸ்டேக் 20,
லூஸ் கனெக்ஷன். நம்ம வந்து ப்ளக்கை சரியாக சொருக முடியாத இடத்துல லூஸாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து ஸ்பார்க் வரும். இந்த சின்ன ஸ்பார்க் வந்து பெரிய லெவலில் வந்து ஃபயர் வர்றதுக்கும் காரணமாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் ப்ளக் பாயிண்ட் லூஸாக இருந்துச்சுன்னா உடனே ஒரு எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு சரி பண்ணிவிடுங்க. இதை மட்டும் ரொம்ப அசால்ட்டாக விட்டுறாதீங்க. மிஸ்டேக் நம்பர் 21. இன்ஃப்ராரெட் அடுப்போட நீங்கள் அடியில் சைடில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஓட்டைகள் வந்து இருக்கும். அது எதுக்குன்னு நினைக்கிறீங்க? உள்ளே இருக்கிற அந்த சூடான ஹீட்டை வந்து வெளியேற்றுறதுக்காக தான். ஸோ இதை கொண்டு போய் செவத்தோடு ஒட்டி வச்சா அந்த சூடு வந்து எப்படி ஆகும்னா வெளியேறாமல் உங்கள் அடுப்பு வந்து ஓவர் ஹீட் ஆயிரும். ஸோ இதை எப்படி தடுக்கலான்னா, எப்பயுமே வந்து உங்கள் அடுப்பை சுற்றி ஒரு 6 இன்ச் கேப் விட்டு இருக்கட்டும். அடுப்புக்கு மூச்சு விட்டுறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. மிஸ்டேக் நம்பர் 22. அடுப்புக்கு அடியில் வந்து ஒரு கூலிங் ஃபேன் வந்து இருக்கும். ஸோ அதில் தூசி அடைஞ்சால் ஃபேன் வந்து சுற்றாது, அப்புறம் மோட்டார் வந்து எரிஞ்சு போயிடும். ஸோ இதை எப்படி தடுக்கலான்னா, மாதத்துக்கு ஒரு தடவை காஞ்ச துணியை வச்சு அந்த உள்ளே இருக்கிற அந்த வென்ட்ஸு பகுதியெல்லாம் தொடங்க. ஸோ முடிஞ்சால் சின்ன ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிடுங்க. மிஸ்டேக் நம்பர் 23. வயரில் எங்கேயாச்சும் சின்னதாக கட்டாக இருந்துச்சுன்னா, இல்லைன்னா பிளாஸ்டிக் வந்து உருகி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு நினைக்காதீங்க. அதில் கை பட்டுருச்சுன்னா ரொம்ப பயங்கரமாக ஷாக் அடிக்கும். ஸோ இதை எப்படி தடுக்கலான்னா, ஒயர் வந்து டேமேஜ் ஆன உடனே யூஸ் பண்ணுறதை நிறுத்துங்க. கம்பெனி சர்வீஸ் சென்டரில் சொல்லி புது ஒயரை வந்து மாற்றிக்கோங்க. மிஸ்டேக் நம்பர் 24. யூஸ் பண்ணாத நேரத்தில் அடுப்பை அப்படியே ஓப்பனாக வச்சிங்க அப்படின்னா தூசியும் ஈரப்பதமும் உள்ளே போகும். ஸோ அதுவும் நைட் நேரத்தில் கரப்பாம்பூச்சி உள்ளே போனால் ஷார்ட் சர்க்யூட் வந்து நிச்சயம். ஸோ இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, சமைச்சு முடித்து அடுப்பு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மெலிசான காட்டன் துணி இல்லைன்னா கவர் போட்டு மூடி வச்சுருங்க. மிஸ்டேக் நம்பர் 25. இதுதான் கடைசி தப்பு. அடுப்பை கண்டுக்கிடாமல் விட்டுறது. 6 மாதத்துக்கு ஒருக்கையாச்சும் அந்த கிளாஸில் விரிசல் இருக்கா, இல்லை பட்டன்ஸ் எல்லாமே சரியாக வேலை செய்யுதா அப்படின்னு செக் பண்ணுங்கள். ப்ரிவென்டிவ் கேர் இஸ் பெட்டர் தென் ரிப்பேர். ஆரம்பத்திலே கவனித்தா பெரிய செலவை நீங்கள் வந்து மிச்சப்படுத்தலாம். இப்போ நம்ம ஃபைனலுக்கு வந்துட்டோம். இந்த 25 மிஸ்டேக்ஸில் இது வரைக்கும் நீங்கள் எத்தனை மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க? உண்மையை மட்டும் கரெக்டாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா? ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி குரூப்ஸ்கிட்ட இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப தேவைப்படலாம். ஸோ இன்ஃப்ராரெட் அடுப்பு பற்றி நீங்கள் இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும்னா பார்ட் 2 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.